குட் ஆஃப்டர்நூன் ட்ரேடர்ஸ். காலையில் சொன்ன மாதிரி ப்ரீமியம் 24,171 ஓப்பன் ஆனால 2400 கால் 24,200 புட் எடுத்திருக்கோம். காலில் பண்ணது வந்து 9:30 ஸ்ட்ராட்டஜியில் பண்ணி 42 பாயிண்ட்ஸ் எப்படி எடுக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து டூல் பேஸ்டு என்ட்ரி எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றதை பார்க்கலாம். கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு மார்க்கெட். ஓப்பன் ஆயிடுச்சு கேண்டில். இதுக்கு மேலே ஓப்பன் ஆனால் 303க்கு மேலே ஓப்பன் ஆனால் கேண்டில் ஓப்பன் ஆனால் என்ட்ரி இல்லை. நம்ம காலைல புட் சைடில் வந்து இதில் தான் எடுத்திருந்தோம். 9:30 ஸ்ட்ராட்டஜி இதில் தான் எடுத்திருந்தோம். என்ட்ரி இங்கே தான் எடுத்திருந்தோம். இங்கே எடுத்து அது வந்து 9:30 எடுத்து 10 o'clock கட் பண்ணோம். 10 PM-க்கு 10 AM-க்கு என்ன கேண்டில் வருதோ இதில் கட் பண்ணோம். காலையில் ஒரு ஸ்மால் என்ட்ரி. அப்புறம் இதில் வந்து நமக்கு இது இன்வேலிட் ஆயிடுச்சு. செல் சிம்பிள் வந்தனால, இது என்ட்ரி சிம்பிள் வந்தனால இதில் என்ட்ரி காண்டி வெயிட் பண்ணுறோம். 224க்கு மேலே ஓப்பன் ஆகணும். என்ன இல்லை, இல்லை இது கிராஷ் ஆகுது கேண்டில். இந்த கேண்டிலும் இல்லை. இந்த கேண்டில் என்ட்ரி. $50 points. 15 points stop loss. பார்க்கலாம். இல்லை, இப்போ இன்கேஸ் ஸ்டாப் லாஸ் அடிச்சுன்னா எக்ஸிட் ஆகிட்டு திருப்பி இதே லெவலில் தான் என்ட்ரி எடுக்கணும். 224 லெவலில் தான். நான் ஸ்டாப் லாஸ் வரல, வர மாதிரி வந்துச்சு ஆனால் வரல. இல்லை, ஸ்டாப் லாஸ் இல்லை. எஸ்எல் அடிக்கலை. அப்படி இதில் எஸ்எல் ஹிட் ஆயிருந்துச்சுன்னா இப்போ ஹிட் ஆயிரும். எஸ்எல் பாருங்க, எஸ்எல் கட் பண்ணிட்டு மேலே போகுது. அப்போனா இது எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. திருப்பி நமக்கு என்ட்ரி எங்கே அப்படின்னா மறுபடியும் அது வந்து ஓப்பன் ஆகணும் கேண்டில். இந்த கேண்டில் என்ட்ரி திருப்பி என்டர். திருப்பி அதே $50 points. Stop loss 15 points. மேலே போகுது. டார்கெட் ஹிட். நம்ம இங்கே 15 பாயிண்ட்ஸ் இதனால நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி
65 பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம் நம்ம டார்கெட். ஏன்னா எஸ்எல் 15 பாயிண்ட்ஸ் அடிச்சனால 65 பாயிண்ட்ஸ் வைக்கலாம் டார்கெட். ஏன்னா இது சப்போஸ் ரெசிஸ்டன்ட் இதை வந்து பிரேக் பண்ண டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. இதுதான் சிம்பிளா ஈஸியா என்ட்ரி எடுக்கலாம். இப்போ அடுத்து என்ட்ரி எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வருது கேண்டில், இங்கே ஓப்பன் ஆதான்னு பார்க்கலாம். எஸ், சிம்பிள் வந்திருக்கு. இதோடைய ஹைல ஓப்பன் ஆகணும். இல்லை, எஸ், இதில் என்ட்ரி, இதில் 50 பாயிண்ட்ஸ், ஸ்டாப் லாஸ் 15 பாயிண்ட்ஸ், எப்பவுமே ஸ்டாப் லாஸ் வந்து 15 பாயிண்ட்ஸுக்கு கீழே போகுதுன்னா நீங்கள் எக்ஸிட் பண்ணிட்டு திருப்பி ரீஎன்ட்ரி கூட கொடுத்துக்கலாம். வெயிட் பண்ண தேவையில்ல. ப்ரீமியமாக வந்து நம்மளோட கேபிட்டலில் வந்து பர்ன் பண்ண தேவையில்ல. 15 எஸ்எல் அடிச்சுன்னா திருப்பி ரீஎன்ட்ரி கொடுத்துக்கலான்ட்டு எக்ஸிட் ஆகிட்டு திருப்பி அதே இடத்துல வந்து ரீஎன்ட்ரி கொடுத்து போய்க்கலாம். மேக்ஸிமம் எஸ்எல் அடிக்காது. இன்கேஸ் அப்படி அடித்தா கூட இப்போ லைவ் மார்க்கெட்டில் வந்து கனெக்ட் ஆயிரும். அது டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. இது காலையில் சொல்லியிருந்தேன், டார்கெட் 263 டார்கெட்டு, 330 டார்கெட்டு, 303 இது எல்லாமே ஹிட் ஆயிடுச்சு பாருங்க. இதில் இந்த ரெசிஸ்டன்ட்டை நோக்கி போயிட்டு இருக்கு பாருங்க. 341 more or less 130 பாயிண்ட்ஸ். என்ன போகுது? 140 அந்த ரெசிஸ்டன்ட்டை பிரேக் பண்ணுது. 260 பிரேக் பண்ணுது. 360 பிரேக் பண்ணுது. இங்க இவ்வளோ ஈஸியா என்ட்ரி ஆயிருக்கு பாருங்க. இது லைவ்ல போற மார்க்கெட். இது டைம் வந்து 2:20. ஸோ டூல் பேஸ்டு என்ட்ரி, அதாவது எதுவுமே எனக்கு தெரியாது, நான் எதுவுமே செய்ய மாட்டேன், நான் எதையுமே பார்க்க மாட்டேன், ஜஸ்ட் நான் வந்தேன்னா நான் பிளைண்டா என்ட்ரி எடுப்பேன், எக்ஸிட் ஆவேன், எனக்கு ப்ராஃபிட் மட்டும் வேணும்னா இந்த டூல் பேஸ்டு நீங்க என்ட்ரி போய்க்கலாம் எப்பவுமே. என்ன அது என்ட்ரி செட்டப் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். வந்தோடனே தான் என்ட்ரி செட்டப் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏதாச்சும் டவுட்னா மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்ஸ்.